இங்க பார்க்குற விபிசி டேஷ்போர்டில் எண்ட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்குது. அது எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அதை எப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது. சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டாக இருக்கிற நீங்கள் நெட்வொர்க் காஸ்ட்டை 50% வரையும் எண்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி குறைக்கலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எண்ட் பாயிண்ட்ஸை சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். இதில் இருக்கிற நெட்வொர்க் டயக்ராமை பார்த்தீங்கன்னா எஸ்என்எஸ் வந்து ஒரு பப்ளிக் இன்டர்நெட்டில் இருக்கிற ஒரு சர்வீஸ். அது வேறு ரீஜன்லேயும் இருக்கலாம், இல்லைனா வேறு அக்கௌண்ட்லேயும் இருக்கலாம். இப்போது லேம்டா ப்ரைவேட் நெட்வொர்க்கில் இருக்கிற லேம்டாவை இந்த எஸ்என்எஸ் சர்வீஸோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம நேட் கேட்வேக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம், இன்டர்நெட் கேட்வேக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்படி ஸ்பெண்ட் பண்ணியும் அது வந்து செக்யூராக இருக்காது. பிகாஸ் அது இன்டர்நெட் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ப்ரைவேட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அப்வியஸாக எண்ட் பாயிண்ட்ஸ் தான். ஸோ இன்டர்நெட் கேட்வே, நேட் கேட்வே இதில் உள்ள நெட்வொர்க் காஸ்ட்டு 50% குறைஞ்சிரும். எண்ட் பாயிண்ட்ஸ் 2 டைப். கேட்வே எண்ட் பாயிண்ட் அது 2 சர்வீசஸோடு தான் கனெக்ட் பண்ண முடியும். ஃப்ரீ ஆஃப் சார்ஜ். வெறும் ரவுட் டேபிளில் சேஞ்சஸ் பண்ணால் மட்டும் போதும். அதே இது இன்டர்ஃபேஸ் எண்ட் பாயிண்ட் வந்து நிறைய சர்வீசஸோடு கனெக்ட் பண்ண முடியும். இஎன்ஐ மூலமாக கனெக்ட் பண்ணுறதுனால சார்ஜஸ் கொஞ்சமாக இருக்கும். ஆனால் நேட் கேட்வே, இன்டர்நெட் கேட்வே மூலமாக கனெக்ட் பண்ணுறத விட 50% கம்மியாக இருக்கும். எண்ட் பாயிண்ட்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு மறக்காமல் என்னோட கிளாஸஸையும் என்னோட ப்ராட்காஸ்ட் சேனலையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.